தலைவரை சந்திச்சுட்டு வந்தவன் நான். அது ஒன்றும் இல்லை. அது நான் ஏன் வீட்டில் இல்லாத போதான் வந்து வீசுகிறேன்றாங்க. சும்மா இது ஒரு அச்சுறுத்துறோன்னு நினச்சிக்கிட்டு செய்கிறாங்க. நாங்கள் அஞ்சுற ஆளுகள் மாதிரி தெரியுதா? இன்னுமே பெரியாரை பற்றி அவதூறு அந்த வார்த்தையில் நீங்கள் எடுத்துடணும். பெரியார் தான் 60 ஆண்டுகளாக எங்கள் இனத்தின் மீது அவதூறு பரப்பிட்டே இருந்திருக்காங்க. பெரியாரை இழிவாக பேசுகிறேன்னு சொல்கிறாங்க பாருங்கள், அது பெரிய பொய். பெரியார் பேசுனதை எடுத்து பேசுகிறோம். நீங்கள் நல்லா விளங்கணும். பெரியாரை இழிவாக யாரும் பேசலை, பெரியார் பேசுனதை எடுத்து பேசுகிறோம். இன்னும் நான் பேசவே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள நீ குண்டு போடுற அளவுக்கு வந்துட்டீங்கன்னா அப்புறம் பேச ஆரம்பிக்கிறேன்னா நீனே தீ குளிச்சு செத்து போவியா? என்ன பண்ணுவீங்க? ஏய், இதுக்கெல்லாம் பயப்படுறான்ல. ஏதோ கொஞ்சம் வேறு வேலை இருக்கனால இடைவெளி விட்டுருக்கேன், மறுபடியும் ஆரம்பிச்சிருவேன். அப்புறம் பார்த்து அடக்கமாக இருங்க அப்படின்னு தோண்டி தோண்டி எடுத்து முன்னாடி நிறுத்தாதீங்க. ஒரு கேள்விக்கு பதில் இருக்கா உங்ககிட்ட? அவர் பேசுனதை திருப்பி நான் பேசுகிறேன்ல, இப்படி பேசியிருக்காரே அப்படின்னு, அதுக்கு பதில் இருக்கா? இப்போ நீங்கள் தமிழர் தானே, உங்ககிட்ட கேட்குறேன். தமிழர் என்று பேசுவது இன எழுச்சிக்கு எதிரானது என்று சொல்கிறார். தமிழர் என்று பேசுவது இன எழுச்சிக்கு எதிரானது என்றால் எந்த இனத்தின் எழுச்சிக்கு எதிரானது? உங்ககிட்ட பதில் இருக்கா? தமிழ் ஒரு முட்டாள்களின் பாஷை, தமிழ் காட்டுமிராண்டியின் மொழி, தமிழ் சனியனை விட்டு ஒழியுங்கள். தமிழில் என்ன இருக்குது? தமிழ் படித்தா பிச்சை எடு கூட லாய்க்கில்லை. இதை ஒரு தமிழனா நீங்கள் ஏற்கிறீங்களா எதிர்க்கிறீங்களா? நான் அன்னைக்கு நீங்கள் கேள்வி கேட்டீங்க, நான் பதில் சொன்னல. இப்போ நான் கேட்குறேன், இதை பெரியார் பேசியிருக்கிறார், நீங்கள் ஏற்கிறீங்களா எதிர்க்கிறீங்களா? தம்பி ஆமா இல்லைன்னு சொல்கிறேன். அமைதி அதைத்தான் இப்போ நான் செய்கிறேன். இது தொடக்கம்தான். பார்ப்பனர்கள் நம்மில் கீழான மக்கள், கிறித்தவர் இஸ்லாமியர் நமக்கு எதிரிகள். இதில் நம்மில் கீழான மக்கள்ங்கிறார்ல, அவரில் கீழான மக்கள் அது யார்? நமக்கு எதிரிகள் யாராரு? பார்ப்பனர், நம்மில் கீழ் சாதி, கிறித்தவர் இஸ்லாமியர். கிறித்தவர் இஸ்லாமியரே எதிராயிட்டாங்கன்னா இந்த நமக்கு, அந்த நமக்கு அந்த கு எந்த கு? பதில் இருக்கா? எது? எந்த சமூகம் தம்பி? நம்மில் கீழான மக்கள் எந்த சமூகம்? இங்கே பாருங்க, இங்கே பாருங்க. எனக்கு மொழி அபிமானம் இல்லை, மொழி அபிமானம் இல்லைன்னா இனாபிமானம் இல்லை, தேசாபிமானம் இல்லை. சமூக தொண்டு செய்ய வர்றவனுக்கு இது இருக்கக்கூடாதுன்னா, மொழி இல்லை, இனம் இல்லை, தேசம் இல்லைன்னா சமூகம் எங்கே இருக்குது? தேசாபிமானம் இல்லாத நீங்கள் திராவிட நாடு ஏன் கேட்டீங்க? மொழி அபிமானம் இல்லாத நீங்கள் இங்கிலீஷை படின்னு ஏன் சொன்னீங்க? இனாபிமானம் இல்லாத உங்களுக்கு பணாபிமானம் மட்டும் ஏன் இருந்தது? நான் பாட்டுக்கு தானே போயிட்டு இருந்தேன், கேள்வி கேட்ட ஆளுக்கு நான் பாட்டுக்கு தானே சும்மா இருந்தேன். இப்போ நான் கேட்டேன்னா பதில் தான் சொல்லணும், குண்டு எடுத்துகிட்டு வரக்கூடாது. புரியுதா? நீ இந்த ஒரு பெட்ரோல் குண்டை, ஏய் நான் இருக்கும்போது ஒரு தடவை வீசுறா யாராவது? அதெல்லாம் விடுங்க, அது ஒரு வேடிக்கையான நிகழ்ச்சியாக நினச்சிக்கிறேங்க. வேறு ஏதாவது கேள்வி? சார், நாம் தமிழர் கட்சியிலிருந்து முன்பு பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் கருத்து வேறுபாடுகளால் வெளியே போனதில் உண்டு, பட் பரவலாக பேசப்பட்டதில்லை. இப்போ நடிகர் விஜய் கட்சி தொடர்றதுக்கு பிறகு நிறைய மாவட்ட செயலாளர் தொடர்ச்சியாக கட்சியோட வெளியே போயிட்டே இருக்கிறாங்க. இது ஒரு பின்னடைவாக பார்க்குறீங்களா? உங்களோட கருத்து? அப்படிலாம் இல்லை தம்பி. விஜய் கட்சி தொடங்குறதுக்கு முன்னாடி இருந்தே நிறைய பேர் போயிருக்காங்க. கட்சின்னா சிலர் வர்றது, சேர்றது, போகிறது, இதெல்லாம் வழக்கமாக நடக்கிறது தான். நீங்கள் என் கட்சியில் சில பேர் சேர்றது, சில பேர் வெளியேறதுனால நாட்டுக்கு மக்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குது? அப்படி ஒன்றும் இல்லை. இதை விட்டுட்டு வேறு ஏதாவது கேள்வி, நல்ல கேள்வியாக கேள்வி. மும்மொழி கொள்கையை பொறுத்தவரையில் இன்று கூட இந்தி திணிப்புக்கு எதிராக மாவட்ட தலைநகரில் திமுக சார்பில் போராட்டம் நடந்துட்டு இருக்கு. ஆனால் பெரும்பாலான பகுதிகளில் திமுக நடத்தக்கூடிய பள்ளிகள் சர்வதேச பள்ளிகளில் மும்மொழி இருக்குது, அதுக்கான விஷயங்களே இருக்குது. ஒரு புறம் இது மாதிரியான விஷயங்களும், ஒரு புறம் இது மாதிரி போராட்டமாக இது போன்ற விஷயங்களும் மேற்கொண்டது எப்படி சார்?
அது போராட்டம் நடத்தலை, நாடகம் நடத்துது. நான் 60 ஆண்டுகளாக இந்த நாடகத்தை நடத்திட்டு தான் இருக்குது நமக்கு. உங்களுக்கு இந்தி எதிர்ப்புங்கிறதெல்லாம் வெற்று வார்த்தை. தேர்தல் நேரத்தில் அவங்க நடத்துகிற ஒரு நாடகம், ஒரு வெற்று முழக்கம். உளமாற இந்தி திணிப்பை எதிர்க்கிறவங்களாக இருந்தால் எப்போவோ தடுத்து நிறுத்தியிருக்கலாம். பல ஆண்டுகள் மேலே ஆட்சியிலே இருந்தவங்க அவங்க இந்திய ஒன்றிய அரசில். ரெண்டாவது, இது இன்னைக்கு நேரத்தில் இல்லையே, இந்த காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி வச்சுருக்காங்கல்ல. இப்போ இந்தி திணிப்பில் கட்டாய இந்தியில் காங்கிரஸின் நிலைப்பாடு என்ன? இவங்க கூட்டணி வச்சுருக்கிறாங்க கம்யூனிஸ்ட் கட்சிகளோட. வட இந்திய தொழிலாளர்களுக்கு அவங்க பயிற்சி கொடுக்குறாங்க கோயம்புத்தூரில் கம்யூனிஸ்ட் கட்சி, குறிப்பாக சிபிஎம். அந்த கட்சி இந்தியில் தான் அவங்களுக்கு வட இந்திய தொழிலாளர்களுக்கு சங்கம் வச்சு அவங்களுக்கு பயிற்சி கொடுக்குது. இந்தியில் தான் பேசுது. இதே திமுக சவுகார்பேட்டையில் பல ஆண்டுகளாக வாழ்கிறாங்க வட இந்தியர்கள். அவங்க நல்லா தமிழ் பேச வரும். தமிழ்லே பேசி வாக்கு கேட்கலாம்ல, அப்புறம் ஹிந்தியில் பேசி வாக்கு கேட்டாங்க. ஹிந்தியில் எதுக்கு சோறொட்டி ஓட்டினாங்க? ஈரோடு கிழக்கில் கூட ஹிந்தியில் சோறொட்டி ஒட்டி கேட்குறாங்க. இது எப்படி இந்தி எதிர்ப்பு? ஒவ்வொரு நேரத்துலையும், தேர்தல் வர நேரத்துலையும் ஒரு நாடகம் போடுறது தான் இது. இப்போ இது மும்மொழிங்கிறது போது எம்மொழி எங்கேங்கிற கேள்வி ஒவ்வொருத்தருக்கும் எழணும். தெலுங்கருக்கு எழணும், கன்னடருக்கு எழணும், மலையாளிக்கு எழணும், பீகாரிக்கு எழணும், பஞ்சாபியருக்கு எழணும். எம்மொழி படிக்க வாய்ப்பு இல்லாத போது இப்போ இருமொழி கொள்கைங்கிறதே இங்கே இவங்க எப்படி வந்துருக்காங்களா, தனியார் பள்ளிகளெல்லாம் ஹிந்தி இங்கிலீஷ்னு தான் வந்துருக்குது. இங்கிலீஷு ஹிந்தின்னு. தமிழ் அங்கே இருக்குது. என் தாய்மொழியே படிக்க வாய்ப்பில்லாத ஒரு சூழலை கொண்டு வந்துட்டு, தமிழ் எழுத படிக்க தெரியாத, குறிப்பாக பேசவே தெரியல. ஏன்னா நிறைய நம்ம ஆங்கில சொற்களை கலந்து பேசுவது, ஒரு புதிதாக ஒரு மொழியை உருவாக்கிட்டோம். அது என் மொழி தமிழ் இயற்கையின் மொழி. ஒரு உட்கார்ந்து 4 அறிஞர்கள் உட்கார்ந்து உருவாக்குனது இல்லை. அதனால தான் இறைவனின் மொழி இயற்கையின் மொழின்னு சொல்கிறோம். இப்போ அந்த மாதிரி ஒரு மொழியை சிதைத்து அழிய விட்டுட்டாங்க. கண்ணு முன்னாடி சிதைஞ்சு அழிஞ்சிருச்சு. எங்களுக்கு தெரியுது, நாங்கள் சமஸ்கிருதத்தோடு தமிழோடு சமஸ்கிருதம் கலந்து பேசுனதுனால பிரிந்த மொழிகள் தான், பிறந்த மொழிகள் தான் கன்னடம், தெலுங்கு, மலையாளம்லாம். கன்னடமும் கழிதெலுங்கும் கவின் மலையாளமும் துளுவும் உதிரத்தில் பிறந்ததுவேன்னு தமிழ் தாய் வாழ்த்தில் பாட்டிருக்கு. அந்த வரிகளை தூக்கியிருக்காங்க. இப்போ அதில் இப்போ கண்ணு முன்னாடி நாங்கள் 90 விழுக்காடு ஆங்கிலம் கலந்து பேசுகிறோம். ஒரு புது மொழியை நாங்கள் என்ன செய்கிறோன்னே தெரியாமல் உருவாக்கிட்டோம். தமிழ் படிப்பது பயனற்றது, அது வாழ்க்கைக்கு உதவாது, அது வேலை வாய்ப்பு தராது, அது எதுக்கு அது, அதான் வீட்டில் தான் எல்லோரும் தான் தமிழ் பேசுகிறோமே அப்படின்னு ஒரு இதை கொண்டு ஆங்கிலம் படிக்கிறதா அறிவுன்னு ஒரு பொது புத்தியில் அதை கொண்டு அதை நிறுவிட்டாங்க. அதனால் தமிழ் படிக்க வாய்ப்பு இல்லாமல் போயிட்டுது. தாய்மொழி அழிஞ்சிருச்சு. இப்போ இந்த சூழ்நிலையில் புதிதாக இன்னொரு இந்தியை படி, மும்மொழி கொள்கையில் இந்தின்னு நாங்கள் சொல்லலையேங்கிறாங்க. ஆனால் பேசுகிற தலைவர்கள்லாம் கும்மிடி பூண்டியை தாண்டினா ஹிந்தி இல்லாமல் எப்படி நீங்கள் தேநீர் கூட குடிக்க முடியாது, ஒரு கழிவறை கூட போக முடியாது, பானிபூரி கூட திங்க முடியாது. அப்படி எதுக்கு அந்த பானிபூரி என்ன திங்கணும்? அடிப்பாங்க, கும்மிடி பூனை தானே அடிப்பாங்கன்னு. நான் தமிழ் மட்டும்தான் பேசுவேன். அமெரிக்கா, கனடா, ஃப்ரான்ஸு, ஜெர்மனி எல்லா நாட்டுக்கும் போயிட்டேன். கனடாவில் முதல்ல என்னை கைது பண்ணாங்க. என்னை கைது பண்ண உடனேயே அவர் மொழிபெயர்ப்பாளர் கூட்டி உட்கார வச்சிட்டாங்க. அவருக்கு தெரியுது. அமெரிக்காலையும் அதே மாதிரி தான், கைது பண்ண உடனே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அது ஒரு பிரச்சனை கிடையாது. இதை போய் ஒரு இதாக வச்சுக்கிட்டு இது இந்தி பேசுகிற மக்களினுடைய நாடு தான் இது அப்படிங்கிற மாதிரி ஒரு உருவாக்கத்தை உருவாக்கி, இந்தி பேசலைன்னா நீ இந்தியனே இல்லை, இந்த நாட்டை விட்டு வெளியில் போங்கிறதெல்லாம் பெரிய கொடுமை. இதெல்லாம் வேடிக்கை சிரிச்சுக்கிற வேண்டியது இருக்குது. இதெல்லாம் இந்த நாட்டை கூறுபட்டு துண்டாடுகிற ஒரு கொடிய முயற்சியாக தான் நான் பார்க்குறேன். அதை கைவிடணும் ஆட்சியாளர்கள். இந்த நாட்டில் பல்வேறு மொழி பேசக்கூடிய மக்கள் வாழுகிறார்கள். அவர்கள் மொழியெல்லாம் அங்கீகரிக்கப்படணும். 22 மொழிகளும் ஆட்சி மொழி ஆகணும். மும்மொழியை தூக்கி பன்மொழி பயிலுகன்னு கொண்டு வரணும். எந்த மொழி உங்களுக்கு விருப்பமாக இருக்கோ பயின்றுருங்கன்னு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும். அண்ணல் காந்தியடிகள் இந்த நாட்டின் விடுதலைக்கு போராடிய மிகப்பெரிய தலைவர். அவர் சொல்கிறார், இந்தியா ஒருமைப்பாடு மிக்க ஒரு நாடாக இருக்கணும்னா இருக்குது செய்தியாகவே
தமிழ்நாட்டையும் தாண்டி வாழுகிற மக்கள் தமிழ் கற்றுக்கொள்ளணும்னு இருக்குது. அவர் பேசுனா அவர் சொன்னது இருக்குது. அதை விட்டுட்டு சும்மா தேர்தல் நேரத்தில் அவங்க இந்த மும்மொழியை பிடிச்சி தொங்குறதும் இவங்க அதை எதிர்க்கிற மாதிரி நடிக்கிறதும் அது ரொம்ப வேடிக்கையாக இருக்குது. இவங்க நடத்துகிற பள்ளிக்கூடங்களே அங்கே ஹிந்தி பயிற்றுவிக்கிறாங்க. மக்கள் தெளிவு பெறணும் இதில், அதுதான் முக்கியம். நமக்கு எந்த மொழிக்கும் எதிரானவர்கள் அல்ல, நாம் சொந்த மொழிக்கு உயிரானவர்கள். இதுதான் நம்ம கோட்பாடு. எம்மொழியும் கற்போம் நாங்கள் வாழ, எம்மொழி தமிழ் கற்போம் எங்கள் இனம் வாழ. இதுதான் மொழி கொள்கை. எனக்கு மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்க எல்லா மொழிகளுக்குமே கொள்கை மொழி தெலுங்கருக்கோ கன்னடருக்கோ மலையாளிக்கோ அல்லது துளுவருக்கோ அல்லது பஞ்சாபியருக்கோ கொள்கை மொழி அவர் தாய்மொழியாக தான் இருக்கணும். பயன்பாட்டு மொழியாக ஆங்கிலத்தை வச்சுக்கிறோம், அது வேறு வழி இல்லை, தொடர்பு மொழியாக வச்சுக்கிறோம். விரும்பினால் எம்மொழியும் கற்போம். அதில் ஹிந்தி கற்கிறதுல என்ன எங்களுக்கு இருக்குது? இல்லை சமஸ்கிருதம் கற்கிறனா கூட எங்கள் பிள்ளைகள் விரும்பினா கற்றுக்கிறதுல எங்களுக்கு ஒன்றும் இல்லையே. பயன் இருக்குது, தேவை இருக்குன்னா கற்றுக்கிற வேண்டியதானே. எங்கள் நிறைய பேர் ஃப்ரெஞ்சு படிச்சுக்கிறாங்க, எங்கள் குழந்தைகள்லாம் படிச்சுக்கிறாங்க. ஃப்ரான்ஸு போக வேண்டியது இருந்ததுன்னா நமக்கு தேவைப்படுதுன்னு ஸ்பானிஷ் கற்றுக்கிறாங்க, ஜெர்மன் கற்றுக்கிறாங்க. நான் எல்லா நாடுகளும் பயணம் பண்ணேன், ஐரோப்பிய நாடுகள்லாம். எங்கள் பிள்ளைகளே என்னோட தமிழில் பேசுவாங்க, பக்கத்தில் இருக்கிற ஜெர்மனில் பேசுவாங்க. எங்கள் பிள்ளைகளே என்னோட தமிழில் பேசுவாங்க, அவங்களுக்குள்ளே பேசும்போது கூட ஃப்ரெஞ்சில் பேசிக்குவாங்க. நான் அப்போ கூட சொன்னேன், நீங்கள் நம்மளுக்குள்ளே பேசும்போது தமிழில் பேசுங்கன்னு சொன்னேன். அந்த மாதிரி மொழி கற்றுக்கொள்ள முடியாது. தாய்மொழியில் நல்ல ஆற்றல் நல்ல புலமை இருக்கும் பட்சத்தில் உலகில் எம்மொழியும் எளிதாக கற்கலாம். இதுதான் விதி, இயற்கையின் இருக்கிற விதி, எல்லாருக்கும் தெரியும். இப்போ நம்மளுடைய தமிழ் அறிவியலின் பெருமைமிகு அடையாளங்களாக இருக்கிற நம்ம ஐயா அப்துல் கலாம் அவர்கள் தமிழ் வழியில் படித்தவங்க தான். இப்போ ஐயா மயில்சாமி அண்ணாதுரை என்ன சொல்கிறாங்க, தொடக்க கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை தமிழே கற்பிக்கலாம். நீங்கள் உலகம் பூரா இருக்க ஆய்வு செய்யுங்களே, நோபல் பரிசு பெற்ற எல்லா பேரறிஞர்களையும் பாருங்களே, தாய்மொழியில் கற்றவர்கள் தான். எல்லா நாடுகளும், படைக்கிற எல்லா நாடுகளும் தாய்மொழியில் தான் கல்வி கற்றுருக்கு. பயன்படுத்துகிற நம் நாடு தான் என்ன மொழியில் கற்கிறதுன்னு தெரியாமல் அல்லாடிக்கிட்டு இருக்குது. எல்லாம் மேடினாக இருக்குது, என் நாடு மட்டும் மேக்கினாக இருக்குது. என்ன தயாரிக்கிறீங்க நீங்கள்? கொசுவத்தி, ஊதுவத்தி, சாம்பிராணி, சூடம், வேறு ஏதாவது தயாரிக்கிறீங்களா? டாஸ்மார்க், குவார்ட்ரு, பீர், பிராண்டி, இதை தவிர வேறு ஏதாவது தயாரிக்கிறீங்களா? சொல்லுங்கள். போர்க்கப்பல் எங்கே வாங்குறீங்க? போர் விமானம் எங்கே வாங்குறீங்க? பீரங்கி எங்கே வாங்குறீங்க? என்ன கேள்வியை கேட்டு அமைதியாக இருக்கீங்க? சொல்லுங்கள், என்ன என்ன நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க சொல்லுங்கள். ஓட்டு போடுறீங்கள பெட்டி, அதையாவது நீங்கள் தயாரிக்கிறீங்களா? என்ன தேவை ஒன்று பேசிட்டு அலைகிறது தான். இவங்க திராவிடர்கள் இந்த நாடகம் போடுவாங்க, அது குறிப்பாக திராவிட மாடல் ரொம்ப போடுவோம், ரொம்ப போடுவாங்க. ஏன் எங்கள் ஐயா போய் ஹிந்தியில் எழுதி வச்சு படித்ததெல்லாம் இருக்கே, போட அனுப்பவா உங்களுக்கு? எங்கள் மேற்கு வங்கத்தில் எங்கே பேசியிருக்காருன்னு நினைக்கிறேன். எங்கே ஒரு மாநாட்டில் போய் ஹிந்தியில் பேசுகிறார். எங்கள் ஐயா காமராஜர் போய் வட இந்தியாவில் போய் தமிழில் பேசுகிறாரு, எல்லோரும் கைதட்டுறான். இந்த பக்கத்தில் ஒருத்தர் கேட்குறாரு, அவர் என்ன பேசுகிறாரு, உங்களுக்கு என்ன புரியுது, எதுக்கு கைதட்டுறீங்கன்னு. அதுக்கு அவன் சொல்லியிருக்கான், என்னமோ பேசுகிறாரு ஆனால் எங்களுக்காக பேசுகிறாருன்னு தெரியுதுன்னு கைதட்டி தான். உண்மையிலே நடந்தது. ஏதோ பேசுகிறாரு ஆனால் எங்களுக்காக பேசுகிறாருன்னு தெரியுது அப்படின்னு. அது மாதிரி அது ஒரு பிரச்சனையாக கொண்டு வரக்கூடாது. இதெல்லாம் விரும்பினால் கற்கிறாங்க. இப்போ யார் தமிழ்நாட்டில் ஹிந்தி கற்கலைன்னு சொல்லுங்கள், எல்லாம் கற்றுக்கிட்டு தான் இருக்காங்க. தேவை கருதி. கட்டாயங்கிறத ஏற்க முடியாது, அதை ஏற்க முடியாது. அது இவங்க இந்த நாடக கம்பெனி இருக்கிறவரை அது நடக்கும். என்னை மாதிரி ஒருத்தன் ஏறி உட்காந்துட்டா கும்மிடி பூண்டியை தாண்டினா தானே சொல்கிறாங்க, நீங்கள் நுழைஞ்சாலே தமிழ் தெரியணும். எப்படி அது எப்படி இருக்குது? அவன் சொல்கிறத பாருங்களேன். பானிபூரியை டே இங்கே வாடா, பானிபூரி விற்க வர்றவன் கற்றுக்கிட்டு வர மாட்டானா? கழிவறை எப்படி போவான்னு போய் நின்னாலே காசை கொடுத்தா திறந்து விட்டுருவான். அது ஹிந்தியில் பேசினா தான் திறப்பானா? ஏன்னா ஹிந்தி படிச்சுட்டு தான் அவனால் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோமா? இதெல்லாம் ஒரு அடிப்படை இல்லாத ஒரு, அதுவும் பெரிய பெரிய அறிஞர்கள் பேசுகிறது தான் வேடிக்கை இருக்குது. பெரிய பெரிய தலைவர்கள் ஹிந்தி படிக்காமல் நீங்கள் எப்படி தேநீர் கூட குடிக்க முடியாது அப்படின்னு. சரி, ஏதோ அவங்க அதிகாரத்தில் இருக்கிறாங்க, அவங்க திணிக்கிறாங்க. இங்கே அதிகாரத்தில் இருக்கிறாங்க, நடிக்கிறாங்க. நாங்கள் எப்படியாவது எங்கள் மொழியை காப்பாற்ற துடிக்கிறோம். இவ்வளோ தான் நடந்துக்கிட்டு இருக்குது. வேறு ஏதாவது மும்மொழி கொள்கை பற்றின புரிதல் முதல்ல பாஜகவினருக்கே இல்லைன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா மூன்றாவது மொழி அவங்களுக்கு மொழியை பற்றியே புரிதல் கிடையாது. அப்புறம் மும்மொழி இம்மொழி. முதல்ல இந்திங்கிறது எப்போ உருவாச்சு?
இந்தியில் வட இந்தியாவில் எல்லாருமே இந்தி தான் பேசுகிறாங்களா சொல்லுங்கள். கர்நாடகாவில் மகாராஷ்டிராலேருந்து வந்த பேருந்தில் அந்த நடத்துனர் கன்னடத்தில் பேசுகிறேன்னு தானே பேருந்து அடிச்சு நொறுக்குண்ணா. நான் நாகரிகங்கிறது ஆகப்பெரிய ஜனநாயகவாதினால நொறுக்காமல் இருக்கேன். அதுதானே அவன் நொறுக்கிட்டான். மகாராஷ்டிராவில் சட்டசபையில் இந்தியில் உறுதிமொழி எடுக்க முடியுமா? உங்களுக்கு தெரியுமா? ஒரு பாட்டு வெளியீட்டு விழாவில் அம்மையார் அமிதாப் பச்சனுடைய மனைவி அம்மையார் ஜெயபாதிரி பச்சன் அவங்க வந்து இந்தியில் பேசிட்டாங்கன்ட்டு மகாராஷ்டிராவில் படத்தையே ஓட விடாமல் பண்ணிட்டாங்க. நீ எப்படி இந்தியில் பேசுவ, மராட்டியத்தில் பேசலைன்னு. சும்மா ஏதாவது இவங்க அதிகாரம் இருக்கிறதுனால அவங்க வந்து பேசிட்டு இருக்கிறாங்க. 500 ஆண்டுகளை கூட தொடாத இந்தியை எல்லாரும் படின்னு இந்த நாடு இந்தியாங்கிற நாடு உருவாகும்போது இந்தி பேசுகிற நாடாக தான் இருந்ததா? அது சொல்லுங்கள், வரலாறு அப்படி இருந்ததா? தேவையில்லாத வேலை. நீங்கள் எல்லா நாடுகளையும் பயணிக்கிறீங்க. நாட்டின் பிரதம அமைச்சர் போகிறாரு, குடியரசுத் தலைவர் போகிறாங்க, பெரும் தலைவர்லாம் போகிறாங்க. சின்ன சின்ன நாடுகள்லாம் பல மொழிகள் ஆட்சி மொழியாக இருக்குது. சிங்கப்பூரில் தமிழ் ஆட்சி மொழியாக இருக்குது. எங்கள் பிள்ளைகள் அங்கே தமிழ் ஆசிரியராக இருக்காங்க, படிப்பிக்கிறாங்க. டென்மார்க்கில் எங்கள் தாய்மொழி அழிஞ்சு விடக்கூடாது, நாங்கள் இவ்வளவுக்கு ஏதிலிகளாக போயிருக்கோம், அகதிகளாக போயிருக்கோம். உங்கள் தாய்மொழி அழிந்தால் உங்கள் இனம் அழிந்து விடும், உங்கள் பிள்ளைகளுக்கு உங்கள் தாய்மொழியை பயிற்றுவீங்கன்னு 32 பள்ளிக்கூடத்தை தொடங்கி டென்மார்க் அரசு எங்களுக்கு கொடுத்து எங்கள் பிள்ளைகளுக்கு தமிழ் படிப்பிக்கிற ஆசிரியர்களுக்கு அது சம்பளம் கொடுக்குது. இப்போ எது ஏன் நாடுன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. இங்கே தமிழ் படிக்க வாய்ப்பே கிடையாது, படித்தா மதிக்கிறதே கிடையாது. தமிழில் பேசிட்டா முட்டிக்கால் போடணும், தண்டம் கட்டணும், அம்மா அப்பா குட்டி வரணும். 3ஆம் வகுப்பு குழந்தைக்கு ஹிந்தி தெரியலேன்னு வகுப்பை விட்டு வெளியேற்றிருக்காங்க. கேட்டால் ஹிந்தி படிங்கன்னு நாங்கள் ஒன்றும் சொல்லலையே அப்படின்னு. எதையோ படிச்சுக்கிறேன் போ. அப்போ உனக்கு என்ன? ஒரே கேள்வி தான். எம்மொழி படிக்கவே வாய்ப்பில்லாத போது அந்த நிலையை உருவாக்கிட்டு மும்மொழின்னு பேசும்போது அந்த மும்மொழியில் அது ஏன் எம்மொழியாக இல்லைங்கிற கேள்வி எங்களுக்கு எழுது. அதுக்கு பதில் சொல்லுங்கள். மொழி, எந்த மொழியை கற்கணும், எந்த மொழியை படிக்கணும், எந்த மொழியை நான் தேர்வு செஞ்சுக்கணுங்கிறது எனக்கான சுதந்திரம். அந்த சுதந்திரம் கூட இல்லாத நாடு சுதந்திர நாடாக எப்படி இருக்கும்?